சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் மறுபடியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதை பார்க்குறதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போடுறேங்க. இங்கே விஜய் காவேரி அந்த குழந்தை 3 பேரும் சேர்ந்துருக்க மாதிரி உள்ள ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஏன் காவேரி கொஞ்சம் என்னை பயம் காட்டிட்டியே, நீ கோவப்பட்டு என் கூட பேசாமல் போயிடுவேன்னு எனக்கு எவ்வளோ வருத்தமாயிருச்சுன்னு தெரியுமா? இந்த மாதிரி 3 பேரும் மறுபடியும் எப்போ சேர்ந்துருக்க போகிறோம், உனக்கு எப்போ ஞாபகம்லாம் மறுபடியும் திரும்ப வரப்போகுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. உடனேவும் காவேரி மறுபடியும் என்கிட்ட பேச ஆரம்பித்தால, அதுக்காக அவகிட்ட ஒரு தேங்க்ஸும், நான் பண்ண தப்புக்காக அவள் வருத்தப்பட்டால அதுக்காக ஒரு சாரியும் கேட்டு நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரிக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நடந்ததுக்கு எதுவுமே நான் பொறுப்பு கிடையாது, இதெல்லாம் எங்கள் தாத்தா எடுத்த முடிவு, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை நினச்சி என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, தப்பாக நினச்சி என் குழந்தைகிட்டையும் என்கிட்டையும் பேசாமல் இருக்க மாட்டீங்கல்ல, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரி கேட்டு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. உடனே அங்கே காவேரி அதை பார்த்துட்டு, இவர் எதுக்கு இனியாரும் வாய்ஸ் நோட்டில் அனுப்பியிருக்காரு இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதை கேட்குறாங்க. இங்கே சாரதா காவேரி அந்த வாய்ஸ் நோட்டெல்லாம் கேட்குறத பார்த்துடுறாங்க. இப்படியோ என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஒன்றும் இங்கே காவேரியும் பதிலுக்கு விஜய்க்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. சாரிங்க, நான் தான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன், நான் தப்பாக நினச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கும் புரியுது உங்களுடைய நிலமை. ஒரு வாரம் பேசி பழகினால உடனேவும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்கக்கூடாது, அது எங்கள் வீட்டில் உள்ளவங்க பண்ண தப்பு தான், அதுக்கு நான் தான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு காவேரியும், பரவாயில்லையே சாரி கேட்டு இவர் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்காரு, பார்க்கவும் ஸ்மார்ட்டாக இருக்காரு, பழகுறதும் நல்லவராக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கே, அதுதான் குறையா இருக்குது, இல்லைன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே தான் சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆளை யார் தான் மிஸ் பண்ணுவா, பார்க்குறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, என்ன அவருக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்து காவேரி சகஜமாக பேசுகிறாளே, இதுவே எனக்கு போதும், காவேரி மனசில் கூடிய சீக்கிரம் நான் இடம் பிடிக்கணும், ஒன்று காவேரி மனசில் இடம் பிடிக்கணும், இல்லைன்னா வந்து காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும், இதில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு விஜய் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த சந்தோஷத்தோடையே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்துச்சு அம்முவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இங்கே காவேரியும் நைட்டு விஜய் வந்து மெசேஜ் அனுப்புனதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே சார் வந்துட்டு காவேரி கிட்ட, என்ன நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ, ஏதோ ஃபோன்லலாம் பேசிக்கிட்டு இருந்தேன், நைட்டில் என்னடி பேசிகிட்டு இருந்தேன், யார்கிட்டடி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லையேம்மா அப்படின்னு காவேரி வந்து மறைக்கிறாங்க. ஆனால் சார் அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்குறாங்க. ஓ, மாப்பிள்ளைக்கிட்ட பேசுனது கூட என்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறா, நேற்று என்னமோ அந்த மாதிரி வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு வந்தா, எனக்கு என்னென்னா வேறு மாதிரி இருக்கா, இந்த மாதிரியே மனசு மாதிரி மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ந்தா சரி அப்படின்னு சார் தான் நினைக்கிறாங்க. இங்கே விஜய் குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுறதுக்காக இங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தாத்தா இருந்துக்கிட்டு, சாரிடா விஜய், உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தப்பான முடிவு எடுத்துட்டோம்டா, எங்களை மன்னிச்சிடுறா, காவேரி இப்படி புரிஞ்சுட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லாமல் சண்டை போடுவான்னு நான் யோசித்து கூட பார்க்கலடா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, நீங்கள் புரியுது தாத்தா, நீங்கள் எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கீங்கன்ட்டு, ஆனால் வேண்டாம் தாத்தா, அவள் என்ன தான் தப்பாக நினச்சி என் கூட தானே சண்டை போடுவா, அடுத்து எப்படி என்கிட்ட வந்து பேசுவான், எப்படியோ நான் பேசி புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் காவேரி மறுபடியும் உங்ககிட்டயும் குழந்தைகிட்டையும் பேசுவாள்லடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பேசுவாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னதும், சரி நல்ல வேலை, இதை காரணமாக வச்சு காவேரி அம்முக்கிட்ட பேச மாட்டாளோ உங்ககிட்ட பேச மாட்டாளோன்னு நினச்சேன், நல்ல வேலைடா, இனிமேல் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம், எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டே பண்ணிடுறோம், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, இப்படி மன்னிப்பு கேட்காதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய் சித்தியும், எல்லாம் நல்லதுக்காக தாண்டா நாங்கள் பண்ணோம், அது இப்படி தப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சித்தி புரியுது, ஆனால் இனிமேல் இப்படிலாம் பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இங்கே காவேரியும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இங்கே விஜயும் ஸ்கூலுக்கு அம்மா விடுறதுக்காக போகிறாங்க. இங்கே விஜய் ஸ்கூலுக்கு அம்மாவை விடுறதுக்கு நீ வெயிட் பண்ணுறாங்க, காவேரி வர்றது தண்டிக்கும் உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து காவேரி வர்றாங்க. வந்ததும், மிஸ் நீங்கள் என்ன மன்னிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, என் மேலே எந்த தப்புமே இல்லை, எங்கள் தாத்தா பண்ணது தான் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து நேரடியாக ஒருக்கா மன்னிப்பு கேட்குறாங்க. அதான் எத்தனை தடவை தான் சார் மன்னிப்பு கேட்பீங்க, மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே, அதுதான் மிஸ் எனக்கு வேணும், நீங்கள் என்னமோ என்கிட்ட தப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அம்முக்கிட்டே பேசாமல் இருந்தால் பிறகு எங்களுக்கு வருத்தமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. என்னது சொன்னீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை அம்முக்கு வருத்தமாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் காவேரி உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க. சரி அம்மு, முன்னாடி ஸ்கூலுக்கு போ,
அப்படி ஸ்கூல்லனா நம்ம பேசக்கூடாது. எப்பவுமே ஸ்கூல்ல வந்து நீ ஸ்கூல்ல கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட தான் வந்து ஏதாவது பேசணும். ஆனா என்கிட்ட டவுட் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஓகே மிஸ் அப்படி சொல்லிட்டு குழந்தையும் சொல்லிட்டு அப்படியும் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க விஜய் இருந்துட்டு பாய் மிஸ் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு. காவேரி என்கிட்ட பேசிட்டா மறுபடியும் அப்படி சொல்லிட்டு விஜய்க்கு சந்தோஷமாயிடுது. இங்க விஜய் வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. மறுபடியும் இங்க காவேரிக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சதும் விஜய் வந்து காவேரியை கூப்பிட்றதுக்காக வர்றாங்க. வந்ததும் மிஸ் உங்களை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இருக்கட்டும் நானே போய்க்கிறேன். அதான் சொன்னேன்ல அம்மாவோட கிளாஸ் டீச்சராக மட்டும் என்னை பாருங்க அதுவே போதும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. மிஸ் நம்ம 2 ஒரு ஃப்ரெண்டு கிடையாதா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. நேற்று நீங்கள் என்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறீங்கன்னு நினச்சேன். அப்போனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு கிடையாதா என்ன நீங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் யார் உங்களை எதுக்கு நான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன மிஸ் நீங்கள் நேற்று பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னை ஃப்ரெண்டாக தான் ஏற்றுக்கிட்டீங்க என்னை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டிங்கன்னு நினச்சேன். என்ன மிஸ் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொன்னதும் நான் உடனே அம்மா இருந்துக்கிட்டு அதான் அப்பாவுக்கு யாருமே ஃப்ரெண்டாகவே இல்லை மிஸ். நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டாக இருங்க மிஸ். அப்பா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. உடனே காவேரி என்னங்க இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி உங்கள் வீட்டில் என்னென்னா என்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க. நீங்கள் என்னென்னா ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறீங்க. நீங்கள் என்கிட்ட பேசுகிற விதமும் சரியில்லை. அம்முக்கிட்ட கேட்டாலும் எல்லார்கிட்டையும் எங்கள் அப்பா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. உங்ககிட்ட மட்டும் தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ ஏதோ சந்தேகமாக இருக்குதே. உண்மையாகவே உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை விட்டு போயிட்டாங்களா இல்லைன்னா இறந்து போயிட்டாங்களா என்ன உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. நிஜமாவே மிஸ் என் ஒய்ஃபு இப்போ என் பொண்ணு கூட என் கூடயும் இல்லை மிஸ் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் நடந்துக்கிற விதம்லாம் பார்த்தா அவங்க கூட சண்டை போட்டு தான் உங்கள் பொண்டாடி போயிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்துட்டு இல்லை மிஸ் அப்படின்னா இல்லை என் ஒய்ஃபு உண்மையிலேயும் என்னை விட்டு போயிட்டா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்ட எனக்கு ஏன் உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவை நீங்கள் காமிக்கவே மாட்டேங்கிங்க உங்கள் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்க்கக்கூடாதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு எதுக்காக மிஸ் என் ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் உங்கள் பொண்ணை பார்த்தா உங்களை மாதிரி இல்லை அதான் அவங்க பொண்ணு உங்கள் ஒய்ஃபை மாதிரி இருப்பாங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆமாம் மிஸ் அப்படியே என் பொண்ணு அவங்க அம்மாவை மாதிரி பேச்சு எல்லாமே அவங்க அம்மா மாதிரியே அப்படி சொல்லிட்டு சொன்னதும் அப்பா அம்மா ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் எனக்கு காமிக்கலாம்ல அம்மா எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்குது மிஸ்ஸு சொல்கிற மாதிரி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா அம்மா கூடிய சீக்கிரம் வருவாங்க நேர்லேயே நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குழந்தைய சமாளிக்கிறாங்க. ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு ஏங்க குழந்தை ஆசைப்படுதில்ல ஏன் ஃபோட்டோவை காமிக்கலாம்ல அந்த குழந்தைக்கு அம்மாவை எப்படியாவது பார்க்கணுன்னு ஆசைனால தானே கேட்குது ஏங்க அதை காமிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டதும் விஜய் இருந்துக்கிட்டு இல்லைங்க என் குழந்தை அம்மாவை ஃபோட்டோவை பார்த்தா உடனே அந்த குழந்தை அம்மாவை பார்க்கணுன்னு என்கிட்ட அடம்பிடிச்சானா நான் என்ன பண்ணேன் இப்போனாச்சும் எங்கேயோ இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதவே அவன் நம்பிக்கிட்டு இருப்பான். அம்மா ஃபோட்டோவை பார்த்தா அவன் ரொம்பவும் பார்த்தேன் அவளும் சொல்லி சொன்னானா நான் என்ன பண்ணேன் அப்படி அதனால தான் சொல்லலை அப்படின்னு விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுகிறாங்க. அந்த குழந்தைய காரில் போய் உட்கார வச்சுட்டு உடனே சரி என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் எனக்கு நீங்கள் குழந்தையோட அம்மாவை குழந்தைக்கு காமிக்காமே வளர்க்குறது புரியலைங்க. காமிச்சிருக்கணும் குழந்தைக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஏன் காமிக்க மாட்டேங்கன்னு எனக்கு புரியலை. அட்லீஸ்ட் என்கிட்டனாச்சும் காமிப்பீங்கன்னு பார்த்தா ஏன் உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவை யாருக்குமே காமிக்க மாட்டேங்க உங்கள் வீட்லேயும் உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவும் நீங்களும் சேர்ந்து இருந்த மாதிரி எந்த ஃபோட்டோவும் இல்லை ஏங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு அதெல்லாம் காரணமாக தான் மிஸ் ப்ளீஸ் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் மிஸ். சரி மிஸ் நாங்கள் கிளம்புறோம் பாய் மிஸ் அப்படின்ட்டு விஜய் அம்மாவும் இங்கே காவேரிக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.